ஞானகுரு நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்களிலும் பார்த்தோம் என்றால் ஒவ்வொன்றிலும் துணுக்கு துணுக்காக சில நுண்ணிய உணர்வுகளை மைய கருத்தாக வைத்துதான் உபதேசமே கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு உபதேசம்தான் இந்த உபதேசம். ஏனென்றால் ஒரு அணு என்று இருந்தால், அதாவது அந்த அணு நம் உடலுக்குள் இருந்தால் உணர்ச்சியை தான் ஊட்டும். ஆனால் அதுவே பல அணுக்களாக விளைந்து விட்டால் இந்த உடலை நம்மை மீறி இயக்கிவிடும். அதுதான் இந்த உபதேசத்துடைய சாராம்சம். அதாவது அதனுடைய உள்ளர்த்தம் என்னவென்றால், நாமும் இன்று பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கல்லூரியில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழிற்சாலையில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தெருவில் இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் தனித்த நிலைகள் கொண்டு அவன் நான் இதை செய்து விடுவேன் அதை செய்து விடுவேன் என்று சொன்னாலும் கூட மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து நீ ஒரு ஆள் உன்னால் என்ன செய்ய முடியும், நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் உன்னை அடக்கி விடுவோம், செயலை மாற்றி விடுவோம் என்று சொல்வது போன்றுதான் ஒரு கோபமான உணர்வை, அதாவது ஒரு கோபப்படுவருடைய உணர்வை நாம் சந்தர்ப்பத்தால் உற்று நோக்குகின்றோம். நமக்குள் பதிவாகின்றது. உயிரிலே பட்டு அந்த உணர்ச்சிகளும் தூண்டப்படுகின்றது. அப்பொழுது அது ஒரு அணுவின் தன்மையாக அடைந்து விடுகின்றது. ஆனால் ஒரு தடவை இவ்வாறு பதிவாகி நமக்குள் அது அவன் கோபித்தான், அவன் நம்மை இவ்வாறு பேசினான் என்று நுகர்ந்தாலும் அந்த உணர்ச்சிகளை தூண்டப்பட்டு இரத்த நாளங்களில் பெருகத் தொடங்குகின்றது. உதாரணமாக இந்த இடத்தில் ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். ஒரு நெல்லை வைத்து நாம் சாப்பிட முடியாது. அந்த அரிசியை வேக வைத்து சோறாக மாற்றலாம், ஆனால் அது பசியை ஆற்ற முடியாது. ஆக பல நெல்லுகளை குவித்து ஒன்றாக சேர்த்து அதை அரிசியாக மாற்றி அதை சமைத்து சாதமாக உட்கொண்டால் தான் பசி ஆறும். அதுபோன்றுதான் இங்கே நாம் கோவப்படுவரை உணர்வை நாம் நுகர்ந்தது ஒரு அணு என்ற நிலையில் நாம் இரத்த நாளங்களில் சுழன்று கொண்டு அது உடல் முழுவதும் பரவி கொண்டு வந்தாலும் அது இரத்த கொதிப்பாக மாறாது. இரத்த கொதிப்பு என்ற வியாதியையும் தூண்டாது. அந்த உணர்ச்சியும் அது செயலாக்கங்களாக இயக்க முடியாது. ஆனால் உணர்ச்சியை தூண்டும், இரத்த கொதிப்புக்குண்டான உணர்ச்சியை தூண்டும். அதாவது கோழி ஒரு முட்டையிட்டு அது குஞ்சு பொரித்து விட்டால் அந்த குஞ்சு எப்படி இறைக்காக கத்துகின்றதோ இது போன்றுதான் அது இறைக்காக உணர்ச்சியை தூண்டும். அவ்வளவுதான் அதால் செய்ய முடியும். ஆனால் அதுவே பலவிதமான வளர்ச்சிகள் கொண்டு அது நுண்ணிய நிலைகளில் விளைந்து ஒரு அணு என்பது பல அணுக்களாக விளைந்து விட்டால், அதாவது அதற்கு உண்டான ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றார். ஒரு வேதனைப்படுவருடைய நிலைகளை நாம் திரும்ப திரும்ப அல்லது அந்த கோவப்படுவரை திரும்ப திரும்ப எண்ணினால் அந்த கணக்கு கூடி விடுகின்றது. ஆக கோழி ஒரு முட்டையிட்டு குஞ்சு பறிப்பதற்கு மாறாக பல முட்டைகள் இட்டு பல குஞ்சுகளாக பெருகிவிட்டால் எப்படி அதனுடைய இனப்பெருக்கங்கள் அதிகமாகின்றதோ இதுபோன்று நம் இரத்த நாளங்களில் ஒரு அணு என்று இருந்தால் அது உணர்ச்சியைத்தான் ஊட்டும், உணர்ச்சியைத்தான் தூண்ட முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி ஒரு தெருவில் ஒரு வித்தியாசமான மனிதன் இருந்தால் அவன் சத்தம் போட்டு கொண்டே இருக்கின்றான், அவன் இப்படி செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்கின்றோமோ அவ்வளவுதான். அவனால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய எதையும் அவனால் ஒன்றும் அசைத்து பார்க்க முடியாது. ஆனால் அவனே தன்னை போன்று பல மனிதர்களாக பல கூட்டமைப்பாக அவன் வந்து சேர்ந்து விட்டால் அவன் கூட்டம் நமக்கு சரிக்கு சமமாகின்றான், அல்லது நம்மை காட்டில் வலுப்பெற்றால் நம்மை அவன் தாக்கி விடுவான், அல்லது நமக்கு அவன் எத்தனை இடைஞ்சல் செய்யக்கூடிய நிலை வருவது உண்டு. இந்த உடலுக்குள் ஒரு இரத்த கொதிப்பு உருவாக்கக்கூடிய அணு நம் உடலில் இருந்தாலும் நமக்கு அது எந்த தீமையும் செய்யாது. ஆனால் அதுவே அந்த இரத்த கொதிப்புக்கு உண்டான காரணத்தை, அதாவது இவன் என்னை கோபித்தான், இவன் என்னை கோபமாக பேசினான், இவன் என்னை திட்டினான், அவனை நான் சும்மா விடுவேனா, அவனை பார்த்து கொண்டே இருந்தால் நான் சும்மா இருக்க முடியாது என்ற பதிலுக்கு நாம் இந்த உணர்வை வளர்க்க தொடங்கிவிட்டால் அந்த ஒரு அணு பல அணுக்களாக பெருகி மீண்டும் நமக்குள் அது வளர்ச்சி பெறப்பட போகும்போது அந்த இரத்த கொதிப்புக்கு உண்டான உணர்ச்சிகளை தூண்டி இரத்த கொதிப்புக்கே உண்டான அந்த அணுக்களை நமக்குள் விளைய தொடங்கிவிட்டால் இரத்த கொதிப்பாகவே மாறிவிடும். இதைத்தான் சிவன் ஆலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. ஆக நாம் சுவாசிப்பது நந்தி. எப்படி அங்கே ஆலயத்தில் காட்டப்பட போகும்போது சிவனுக்கு முன் அது சிவனையே அது மறைப்பதாக நந்தியாக காண்பிக்கின்றார்களோ இதுபோன்று இந்த உடலுக்குள் இத்தகைய நாம் சந்தர்ப்பத்தால் சுவாசித்த உணர்வு தான் இங்கே குறுக்கே நின்று அது கணக்காக மாறி இந்த உடலுக்குள் நாம் அமைதியாக இருந்தாலும் பண்பு கொண்டிருந்தாலும் இந்த கோபப்படுவனுடைய உணர்வு எப்படி கணக்காக மாறி அது சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்ற காவியத்தில் காட்டப்பட்ட தத்துவம் போன்று திரும்ப திரும்ப அதை எண்ணப்பட போகும்போது இந்த சிவனுக்குள் இந்த உடலுக்குள் இந்த மாற்றங்களை உருவாக்க காரணமாகின்றது. அவை எந்தெந்த குணங்களை சுவாசிக்கின்றமோ அது நம் உடலுக்குள் சென்று நம் குணமாக உருவாகி அதுவே நமக்குள் இயக்க சக்தியாக இப்படி நந்தி ஈஸ்வரன் அதுவும் இயக்க சக்தியாக மாறுகிறது என்பதை காரணப்பேரை வைத்து நந்தீஸ்வரன் என்று காட்டுகின்றார். அது எந்த குணத்தின் உணர்வின் தன்மை உருவாக்குகின்றதோ அது தன் இனத்தை பெருகத் தொடங்கிவிடும். ஒரு அணுவின் தன்மை பெற்றவன் அந்த உணர்ச்சியை தூண்டி இந்த உயிரின் நிலைகளுக்கு அதை நினைவுபடுத்தி மீண்டும் அதை சுவாசிக்கும்படி செய்து அது முதல்ல ஒரு தடவை செய்தோம், மீண்டும் அதை செய்ய தொடங்குகின்றோம். வளர்ச்சியின் பாதையில் வந்துவிட்டால் மீண்டும் மீண்டும் அதையே சுவாசிக்க செய்யும், மீண்டும் மீண்டும் நம்மை கோவப்பட செய்யும், மீண்டும் மீண்டும் நம்மை கோபமாக பேச செய்யும், மீண்டும் மீண்டும் அவனை நினைக்க செய்து நம் இரத்த நாளங்களில் இது பெருகி 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 அதனுடைய உணவாக எடுத்துக் கொள்ளப்படும் போது அருகில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களை உணவாக உட்கொண்டு நல்ல அணுக்களையே நமக்குள் செயல்பட விடாதபடி அது மாற்று நிலைகளாகிவிடும். ஒரு நெல்லை ஒரு நிலத்தில் ஊண்டினால் பல நெல்லுகளாக விளைந்து அதனுடைய பலன் மகசூலாக தருவது கொண்டு நமக்குள் பதிவான இந்த இரத்த கொதிப்புக்குண்டான அணு
பல கோடி அணுக்களாக விளையத் தொடங்கிவிட்டால் மனிதனை நலிவடைய செய்து நோய்வாய்ப்படை செய்து நம்மையே வீழ்த்தக்கூடிய சக்தி அவர். அதைத்தான் ஈஸ்வரப்பற்றும் சரி சாமிகளும் சரி நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்துகின்றார்கள். ஆக ஒரு அணு என்று இருந்தால் அது உணர்ச்சியைத்தான் ஊட்டும், இயக்க சக்திக்கு வராது. ஆனால் அதுவே நாம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கோழி கருவுற்று பல முட்டைகளிட்டு அடைகாத்து குஞ்சுகளை பொறிப்பது போன்று நாம் பெருக்கத் தொடங்கினால், நம் நினைவை அதுபோன்று கூட்டினால் பல எண்ணங்கள் பல உணர்வுகளாகி பல வித்தின் தன்மையாகி பல மகசூலாகி நம்மையே இது மாற்றத் தொடங்கிவிடு. அதனால்தான் சிவன் ஆலயத்தில் சிவனுக்கு கணக்கு பிள்ளை நந்தீஸ்வரன் என்று காட்டுகின்றனர். நாம் சுவாசித்த உணர்வுகளே நந்தீஸ்வரன், நாம் பார்த்த உணர்வுகள் சுவாசித்து அந்த உணர்வின் தன்மை கணக்கு அதிகமாகும் பொழுது அது இயக்க சக்தியாக மாறுகின்றது. உடல் சிவமாக இருக்கின்றது, சுவாசித்தது நந்தீஸ்வரனாக இருக்கின்றது. உடலுக்குள் தொடர்ந்து இது செயல்பட போகும்போது அந்த கணக்கின் பிரகாரம் நம்மை அந்த வழிக்கு அழைத்துச் சென்று நம்மை மாற்றிவிடுகிறது என்பதுதான் ஞானகுரு அவர்கள் இந்த உபதேச வாயிலாக நமக்கு இதை தெரியப்படுத்துகின்றார்கள். இதையே நாம் மாற்றி அமைத்து நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்றால் அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அந்த பேரருள் பேரலை உணர்வுகளை நான் பெற வேண்டும், என் ரத்த நாளங்களில் கலக்க வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும், என் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களும் பெற வேண்டும் என்று இந்த கணக்கை கூட்டினோம் என்றால் இது நமக்குள் ஈஸ்வரனாக மாறி இதுவே நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்று சொல்வது கொண்டு இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு இதுவே உடல் பெறும் உணர்வுகளை மாற்றி ஒளி பெறும் உணர்வின் அணுவாக கருவிட்டு நம்மை உயிருடன் ஒன்றச் செய்து உயிருடன் ஒன்றிய ஞானிகள் மகரிஷியில் எந்த எல்லை அடைந்தார்களோ, எந்த எல்லையில் இருந்து சப்தரிஷி மண்டலங்களாக துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த எல்லைக்கு நம்மை அழைத்துச் சென்று அந்த கணக்கின் பிரகாரம் நம்மை ஒளி சரீரம் பெறச் செய்யும். அந்த கணக்காகத்தான் நாம் மாற்ற வேண்டுமே தவிர நம்முடைய சுவாச நிலை அதுவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்தில் நோய் வருவதற்குண்டான காரணத்தையும் அந்த நோயை நீக்கி நம் உடல் பெறும் உணர்வை மாற்றி ஒளியின் உணர்வாக ஒளி சரீரம் பெறுவதற்குண்டான மார்க்கங்களாக இந்த உபதேசத்தின் வாயிலாக நுண்ணிய நிலைகளை துணுக்காக சொல்லி நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்.